ஹாய் விவர்ஸ், குட் மார்னிங். டிவிக்கு இன்றைக்கி ஒரு புரட்சி படையாக விசில் படையாக மாறி இந்த 2 நாளும் டிவி பார்க்காத எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி சட்டசபை என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ பேர் செய்தி வாசிப்பை அருமையாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ஃபோனு இந்த காலம் போய் இன்றைக்கி எல்லாருமே செய்திகளை பார்த்து விஜய் மாமா என்ன பண்ணுறா, விஜய் அண்ணன் என்ன பண்ணுறா, அந்த லெவலுக்கு ட்ரெண்டிங்கை மாற்றியாச்சு இன்றைக்கி. அது மட்டுமா, கோட் ஷூட் போட்டு இன்றைக்கி அவர் நடந்த படப்பாணியில் வர தோரணை இன்றைக்கி அத்தனை பேர்த்தையுமே வியப்பில் ஆற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர்கள் பின்னாடி இருக்கிற தாவைக்கா படின அத்தனை இளைஞர்களாக வர்றதுனால ஒரு இளைஞர் பட்டாளம் இன்றைக்கி நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 118க்கு தக்கு முக்காடி அங்கே போய் இங்கே போயின்னு எவ்வளவோ பாடுகளை கொடுத்தாலும் ஒரு வார்த்தையும் பேசாத டிவிக்கே இன்றைக்கி பெரும்பான்மை நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த நேரம் சும்மான நேரம் இல்லை, இது நேரம் நல்ல நேரம். உண்மையாக சொல்லணுன்னா, இந்த 29 எம்எல்ஏக்கள் இப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 150க்கு மேலே ஒரு மெஜாரிட்டியை நம்ம காமிக்க போகிறோம். அப்போ காமிக்கும்போது தான் தெரியும் டிவிக்கு அவருடைய பலம். அவருடைய மௌனம் என்றைக்குமே வெற்றி தான் தரும். இந்த வெற்றி மகத்தான வெற்றி, நாட்டை திருப்பி போடுற வெற்றி. இனி அவர் தான் நிரந்தர முதல்வர். பொறுத்து வந்து பார்ப்போம்.